அது ஒரு குளிர்காலம். லக்ஷ்மி அம்மா தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். இங்கேயே இவ்வளவு குளிரா இருக்க, வெளியூருக்கு போய் வேலை பாக்குற என் பையன் ரவி என்ன பண்ணறானே தெரியல. எனக்கும் அவரை நினைச்சுதான் கவலையா இருக்கு அத்தை. தூங்கறதுக்கு நல்ல போர்வை கூட எடுத்துட்டு போகாம போயிட்டாரு அப்படின்னு ரவிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஆமா மீனா, நம்ம கிட்ட இருந்தது 2 போர்வை தான். அதுல 1 கிழிஞ்சே போச்சு. நம்ம ரவி ஊர்ல இருந்து வரதுக்குள்ள இன்னொரு போர்வைய வாங்கி வைக்கோன்னு. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த மாசம் சம்பளத்தை நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம். இப்ப சம்பளம் எவ்வளவு வரும்னு கூட தெரியல. எவ்வளவு வந்தாலும் முதல்ல போர்வையத்தான் வாங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேரும் படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில கார்கிட்ட நிக்கிற ஒருத்தரை பார்த்தாங்க. அந்த கார்கிட்ட ஒரு பெரிய பணக்காரரும் அவருடைய மனைவியும் நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணே, நீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னே தோணலையா? அப்ப அந்த பணக்காரர் லக்ஷ்மி அம்மா பார்த்து, அட லக்ஷ்மி, நீயா? ஆமா, நீயும் இந்த ஊர்ல தானே இருக்க. நான் மறந்தே போயிட்டேன். அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, இவர் என்னோட பெரியப்பா பையன். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னாதான் இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவரை பார்க்க முடியாமையே போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பணக்காரருடைய மனைவி, இவளா? இவளும் இந்த ஊர்ல தான் இருக்காளா? போயும் போய் இவளை பார்க்கணுமா அப்படின்னு இலக்காரமா பணக்காரருடைய மனைவி மனசுக்குள்ள நினைச்சாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, அண்ணே, ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அது ஒண்ணில்ல லக்ஷ்மி, என் மனைவி காமாட்சிக்கு ரொம்ப நாளாவே மூட்டு வலி இருக்கு. எங்கெங்கயோ பார்த்தோம், எதுவுமே சரியாகல. அப்பதான் ஒருத்தர் இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற வைத்தியரை பத்தி சொன்னாரு. அவர்கிட்ட போனா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்தோம். ஓ, பக்கத்தூர் வைத்தியரா? அவரு உண்மையிலேயே கைராசிக்காரர் தான். அவர்கிட்ட வைத்தியம் பார்த்தா எப்பேற்பட்ட வியாதியும் சரியாயிடும். ஆமான, அவரை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? வைத்தியரை பார்த்துட்டோம். ஒரு 10 நாளைக்கு தினமும் வந்து பார்க்க சொல்லிருக்காரு. அதுதான் இந்த ஊர்லயே எங்காவது தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்கேயுமே இல்ல. வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் உன்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அண்ணே, இது ஒரு கிராமம். இங்க போய் தங்கறதுக்கு இடமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு இருக்கும் பொழுது நீங்க ஏன் வெளியே தங்கணும்? வாங்கன, நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது அப்ப அந்த பணக்காரருடைய மனைவி, ஏங்க, இவளே ஒரு மிடில் கிளாஸ். இவ வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இங்க பாரு, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. இத விட்டா வேற எங்க போய் தங்கறது? அது மட்டும் இல்ல, லக்ஷ்மி சொல்றத கேட்டியா? அந்த வைத்தியர் ரொம்ப கைராசிக்காரராம். கண்டிப்பா உனக்கு சரியாயிடும். அதனால சொல்றத கேளு. அவங்களும் வேண்டாம் வெறுப்பா சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு போனாங்க. வீட்டை பார்த்ததும் வீடு ரொம்ப சின்னதா இருந்தது. அத பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஒரே யோசனையோட வீட்டுக்குள்ள போனாங்க. இதுதான் உங்க வீடா? உங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கே. எங்க வீட்டோட ஹால் சைஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. எங்க வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தனியா கூப்பிட்டு, இங்க வாரு மீனா, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி மீனாவையும் சமாதானப்படுத்தினாங்க. சாப்பிடுற நேரமும் வந்துச்சு. அப்ப மீனா, அத்தை, நம்ம வீட்ல சாப்பிடறதுக்கு களி மட்டும்தான் இருக்கு. இது அவங்களுக்கு பிடிக்குமா? என்ன மீனா நீ? என் கண்ண சின்ன வயசுல இருந்தே களிய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அவருக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க 2 பேத்துக்கும் களிய கொண்டு போய் சாப்பிடறதுக்கு வச்சா மீனா. அத பார்த்த பணக்காரருடைய மனைவி, என்ன இது, சாப்பிடறதுக்கு களியா? ஆமா அண்ணி, இது அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசா இருக்கும்போது அடிக்கடி என்ன செய்ய சொல்லி கேப்பாரு. அம்மா லக்ஷ்மி, அதெல்லாம் சின்ன வயசுலமா. இப்பெல்லாம் நான் அதை சாப்பிடறதில்ல. ஆனா நீங்க இன்னும் இதத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு மாதிரியா போச்சு. அப்ப கவலையோட லக்ஷ்மி அம்மா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதண்ண, தினமும் நாங்க இந்த களியத்தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்கும் வேற வழியே இல்லாம அந்த களிய சாப்பிட்டாங்க.
சாப்பிட்ட அவங்க அண்ணனுக்கு அந்த களி ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாரு. தூங்கறதுக்கான நேரமும் வந்தது. வீட்ல இருக்கிறது ஒரு ரூம் தான். நல்லா இருக்கிற ஒரு போர்வையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கொற்ற பனியில வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கினாங்க. பனிக்காலங்கிறதுனால குளிர் ரொம்ப நிறையவே இருந்துச்சு. 2 பேரும் நடுங்கிட்டே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில பணக்காரரும் அவருடைய மனைவியும் வைத்தியரை பார்த்துட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. ஏங்க, எப்படியோ 4 நாள் போயிருச்சு. இனி கொஞ்ச நாள் தான். உங்க தங்கச்சி வீட்ல சாப்பாடும் நல்லால, தூங்கறதுக்கான இடமும் நல்லால அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி, ஏமா, கடன் வாங்கினா கொடுக்க தெரியாதா? கடன் வாங்கி 2 மாசம் ஆச்சு. வட்டியும் வரல, அசலும் வரல. எப்பதான் கொடுக்கறதா இருக்கீங்க? எப்பா, திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால தான் காசு கொடுக்க முடியல. ஒரே 1 மாசம் பொறுத்துக்கோப்பா, கண்டிப்பா கொடுத்துட்றேன். இவங்க பேசுறத கடன்காரர் காதலியே வாங்கிக்கல. அவரு பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ அங்க வந்த பணக்காரர், அம்மாடி லக்ஷ்மி, இவருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது, 500 ரூபா தரணும். ஏன் கொடுத்துருவீங்களா? இந்தாப்பா 500 ரூபா குடி அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்தாரு. அந்த காசை வாங்கின கடன்காரரும் அங்கிருந்து போயிட்டாரு. இதையெல்லாம் பார்த்த பணக்காரருடைய மனைவிக்கு, இவருக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? அவளுக்கு எதுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு? முதல்ல இவர் ஊருக்கு வரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த லக்ஷ்மி அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. என்னோட அண்ணன் முன்னாடி இப்படி நான் கடன்காரியாயி நிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தி பேசினா. அப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. ஒரு நாள் அந்த பணக்காரரும் அவருடைய மனைவியும் வைத்தியரை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப வைத்தியர், ஏங்க, நீங்க எப்பவுமே கார்லயே எங்க போனாலும் போறதுனால தான் நட அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே. நான் வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீடு வரைக்குமாவது இன்னையிலிருந்து நடந்து போங்க. வைத்தியர் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து அந்த பணக்காரருடைய மனைவி மேல ஒரு கார் வந்து இடிச்சு அவங்க அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்தாங்க. அந்த பணக்காரருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, என்ன ஆச்சு காமாட்சி? எந்திரி, தயவு செய்து யாராவது உதவிக்கு வாங்க. அப்போ அவங்கள பார்த்த ஒருத்தர் வேகமா ஓடி வந்து அவங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் காமாட்சி அம்மாவை பார்த்த டாக்டர், தம்பி, நீங்க சரியான நேரத்துக்கு இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்லைனா இவங்க கால் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர், ரொம்ப நன்றி தம்பி. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ரோட்ல எல்லோரும் கண்டுக்காம போனப்போ நீயும் அவங்கள மாதிரி உதவி செய்யாம போயிருந்தா என் மனைவிய நான் இப்போ உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த கேள்விப்பட்ட லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, அண்ணன் அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா லக்ஷ்மி. தோ இந்த தம்பி மட்டும் உதவி செய்யாம போயிருந்தா எனக்கு காமாட்சியை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு அந்த பையனை காட்டினாரு அந்த பணக்காரர். அப்போ அவரை பார்த்த லக்ஷ்மி அம்மா, எப்பா ரவி, நீயாப்பா? நீ எப்பப்பா ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேக்கும்போது, அம்மா லக்ஷ்மி, இந்த தம்பி உனக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணன், இது என் பையன் ரவி தானே. வேலைக்காக வெளியூருக்கு போயிருந்தா. நீ எப்படிப்பா இருக்க? ஆமா, நீ எப்பப்பா இங்க வந்த? அம்மா, அங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குமா. கை நிறைய சம்பளம். அத உங்ககிட்ட சொல்லணும்னு வரும்போதுதான் இவங்க ரோட்ல அடிபட்ட கிடந்தத பார்த்தேன். உதவிக்கு கூட யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் இவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ரவி சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட அந்த பணக்காரருடைய மனைவி, லக்ஷ்மி, இவர்தான் உன் பையனா? உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ண வராரு. உன்கிட்ட பணம் இல்ல, உன்னுடைய வறுமைய நினைச்சு நான் நிறைய வாட்டி அசிங்கப்படுத்தியிருக்கேன். இப்ப நான் அதை நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி அப்படின்னு மன்னிப்பையும் கேட்டாங்க காமாட்சி.
குடும்பத்துக்கு நன்றியையும் மன்னிப்பையும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ரவியும் வெளியூருக்கு போய் பணத்தை சம்பாரிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு சின்ன பிசினஸ தொடங்கினாங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் நமக்கு கஷ்டமான காலம் வரும்போது வந்து உதவி செய்யறது தான் உண்மையான உறவுகள். காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உண்மையான மனிதர்களை சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான். அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகன் ரவி கூடயும் மருமக மீனா கூடயும் ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். தினமும் கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடே. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி, எப்பா ரவி, கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ரவியும் தயங்கியபடி வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர். எப்பா ரவி, எப்பதான் வீட்டு வாடகை கொடுக்கறதா உத்தேசம்? வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. ஐயா, உங்களுக்கே தெரியும் நாங்க கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோன்னு. இப்போ கொஞ்ச நாளா அந்த வேலை கூட இல்லைங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்கய்யா, எப்படியாவது உங்க வாடகைய கொடுத்துறேங்க அப்படின்னு பாவமா கேட்டான். 3 மாசம் கொடுக்காத வாடகைய இந்த ஒரு வாரத்துல கொடுத்துடுவியா என்ன? இதுக்கு தான் உங்கள மாதிரி ஆளுகளுக்கு வீடு வாடகைக்கே தரதில்ல. இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்துட்டு உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கணுமா என்ன? 3 மாசம் வாடகைய எடுத்து வைக்கிறதுனா வை, இல்லாட்டி இப்பவே காலி பண்ணுங்க அப்படின்னு கோவமா பேசினாரு. அவங்க 3 பேத்துக்கும் என்ன பண்ணறதுனே தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹவுஸ் ஓனர் அவங்க 3 பேத்தையும் வெளியே அனுப்பிட்டு வீட்டையும் பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஐயோ கடவுளே, இந்த வயசு பசங்களை வச்சுட்டு இப்படி நடு ரோட்ல நிக்கிறேனே அப்படின்னு அழுது புலம்பினாங்க. அப்ப மீனா, அழுகாதீங்கத்த, கடவுள் ஒரு கதவை மூடினார்னா கண்டிப்பா இன்னொரு கதவை திறப்பாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினா. 3 பேரும் எங்க போறதுனே தெரியாம நடந்து போய்கொண்டிருந்தாங்க. அது குளிர்காலங்கிறனால கொஞ்ச நேரத்திலேயே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ளேயே, இந்த இருட்டுல இந்த பசங்களை கூட்டிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. எப்பா ரவி, எனக்கு நைட்டு மட்டும் இந்த ஆலமரத்துக்கடியில படுத்துக்கலாம்ப்பா, விடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எங்காவது போவோம் அப்படின்னு 3 பேரும் ஆலமரத்துக்கடியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. இருந்த ஒரு போர்வைய கத்தைக்கு போத்தி விட்டா. அங்க இருக்கிற மரக்குச்சி எல்லாம் எடுத்து குளிருக்கு இதமா தீய மூட்டினா. 3 பேரும் கொஞ்ச நேரம் அதுல குளிர் காஞ்சிட்டு முதல்ல மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அப்ப ரவி தீய அணையாம பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் தூங்கும்போது மீனா தீய அணையாம பாத்துக்கிட்டா. என்னதான் காசு இல்லைனாலும் பாசமும் ஒற்றுமையும் இவங்களுக்குள்ள நிறையவே இருந்துச்சு. இப்படியே அன்னைக்கு நைட்டும் போச்சு. மறுநாள் காலையில, அம்மா, நாம நடந்தே பக்கத்தூருக்கு வந்துட்டோமா? இந்த ஊர்லயாவது ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் இந்த மரத்துக்கடியிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வேலை தேடுறதுக்காக போனான். அப்ப லக்ஷ்மி அம்மா, யாமா மீனா, நம்மளும் இங்க சும்மா இருக்க முடியாது, வாமா போய் எங்காவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அந்த பக்கமா போனாங்க. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு வீடு இருந்தது. அங்க போய், யாருமா நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா, நாங்க பக்கத்தூர்ல இருந்து வேலை தேடி வந்திருக்கோம். உங்க வீட்ல ஏதாவது வீட்டு வேலை இருந்தா கொடுங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் எதுவும் இல்லம்மா, வேற எங்காவது போய் கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்ல போய் கேட்டாங்க. யாமா, வேலைக்கெல்லாம் இங்க ஏற்கனவே ஆள் இருக்கு, வேற எங்காவது போய் கேளுங்க. இப்படியே எல்லோரும் சொன்னனால சோகமா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப தூரத்துல ஒரு இடத்துல அன்னதானம் கொடுக்கறத பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, மீனா, அங்க பாரு மீனா, அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு ரவிக்கும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அங்க போனாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தர், ஏமா, இது கையங்கால் இல்லாம பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போடுற சாப்பாடு. உங்களுக்கெல்லாம் என்னமா, கையங்காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. வீட்டுல சமையல் எதுவும் பண்ணிடாதீங்க. யாராவது இப்படி சாப்பாடு போட்டாங்கன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்னு திட்டவும் செய்தாரு. அப்ப மீனா, ஐயா, நாங்க வீடு இல்லாம பக்கத்தூர்ல இருந்து வரோங்கய்யா, கோவில் அன்னதானம் நினைச்சுதான் வந்தோம், தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. டேய், இதுகளும் பிச்சைக்காரங்க போலதான். வீடு இல்லாம
சாப்பிட சோறு இல்லாம இங்க வந்திருக்குதுங்க. சரி சரி, சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு கிண்டலா பேசும்போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு. சாப்பாட்டை வாங்காம அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எம்மா, சாப்பாடு எது வேண்டாமா அப்படின்னு கூப்பிடும் போது லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அமைதியா போயிட்டாங்க. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்த, என் புருஷன் குடிச்சு குடிச்சே இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சுட்டான். இந்த வயசு பசங்க நல்லா வாழ வேண்டிய வயசுல நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு அழுது புலம்பினாங்க. அப்ப மீனா, அத்தை, அவங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை, நமக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அந்த ஆலமரத்துக்கு கூட்டிட்டு வந்த பக்கம் ரவி போன இடத்துல எல்லாம் வேலை கிடைக்காம ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ தூரத்துல ஒரு கார் ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்தது. என்ன இது, இந்த காரு காலையில இருந்து இங்கேயே நிக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் கேட்டான். சார், என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா இங்க நிக்கிறீங்க போல. ஆமாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது மெக்கானிக்க தெரியுமா? சார், நானும் ஊருக்கு புதுசுதான், எனக்கு தெரியாதுங்க. நான் வேணா உங்க வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய செக் பண்ணி பார்த்தான். அதுல ஒரு சின்ன ரிப்பேர் தான் இருந்தது. அத சரி பண்ணி வண்டிய ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். பரவாயில்லையே, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட்டே ஆகல. எப்படி உடனே பண்ணீங்க? சார், இது குளிர்காலங்கிறனால இன்ஜின் கொஞ்சம் அடைச்சிருக்கு, அதை எடுத்து விட்ட உடனே சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு. ரவிக்கு இது முதல் வாட்டிங்கறனால வாங்க மறுத்தான். சார், நான் ஒரு உதவிதான் பண்ணினேன், காசெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இதுவே ஒரு மெக்கானிக் பண்ணிருந்தா கொடுத்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ரவியும் வாங்கிட்டான். அந்த காசை வாங்கிட்டு மீனாவையும் லக்ஷ்மி அம்மாவையும் பார்க்க போனான். அப்போ லக்ஷ்மி அம்மா ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, வர வழியில ஒரு காரு ரிப்பேர் ஆயிருந்துச்சு, அத சரி பண்ணி கொடுத்த, அதுக்கு அவரு 100 ரூபாய் பணம் கொடுத்தாருமா அப்படின்னு ஆர்வமா சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவை பார்த்தான். லக்ஷ்மி அம்மா ரொம்ப சோகமா இருந்தாங்க. நீங்க, அம்மா என்னாச்சுமா? நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்றேன், நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது மீனா நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் இந்த ஊர்ல ஒரு பஞ்சர் கடை தொடங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இனிமேல் பாருங்க, நம்ம கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. இந்த 50 ரூபாவை பஞ்சர் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மீதி இருக்கிற 50 ரூபாவை சாப்பாடு வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆலமரத்துக்கடியில இங்கு பஞ்சர் பார்க்கப்படும்னு ஒரு போர்டை எழுதி வச்சு தொடங்கின முதல்லயே 1-2 வண்டிக தான் வர ஆரம்பிச்சது. இப்படியே நாட்களும் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ரவி ஒரு பெரிய காருக்கு பஞ்சர் போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் மீனா அந்த கார் மேல இருக்கிற தூசையெல்லாம் தொடச்சு விட்டா. இதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்த கார்காரர் வேலை முடிஞ்சதும், எப்பா தம்பி, எவ்வளவு ஆச்சு? சார், 100 ரூபா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கார்காரர் 150 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. ஐயா, 100 ரூபாய் தாங்கய்யா, நீங்க 150 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. தெரியும்பா, தெரிஞ்சுதான் அதிகமா கொடுத்தேன். கார் மேல இருக்கிற தூசையெல்லாம் சொல்லாமலே நீங்களே தொடச்சீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்துதான்ப்பா கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காரர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்ப மீனாக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏங்க, நம்ம ஏன் கார் கிளீனிங் வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சு. வீடு இல்லாதவங்க பக்கத்து தெருவுலயே ஒரு குடிசை போட்டு அங்க குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா ரொம்பவுமே இருமிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, இந்தாங்க அத்தை, இந்த பாலை குடிங்க, நேத்து நைட்ல இருந்து இருமிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் ஒரு பாலை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. லக்ஷ்மி அம்மா அத குடிச்சிட்டு, ஏமா மீனா, இது என்ன பாலுமா, தொண்டைக்கு இதமா இருக்கே. அத்தை, இது மசாலா பால் டீ. இந்த மாதிரி குளிர்காலத்துல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இப்படி எல்லாம் டீ போட்டு கொடுக்கணும்னு என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததுல ஒண்ணுதான் இது. ஏமா மீனா, உண்மையிலேயே இது ரொம்ப ருசியா இருக்கு. மீனா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. என்னத்த சொல்லுங்க. நம்ம ஏன் பஞ்சர் கடை பக்கத்திலேயே ஒரு டீ கடையும் ஆரம்பிக்க கூடாது
அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கும் அந்த யோசனை ரொம்ப சரின்னு பட்டுச்சு. கொஞ்ச நாள்லயே பஞ்சர் கடை பக்கத்திலேயே டீ கடையும் ஆரம்பிச்சாங்க. பஞ்சர் கடைக்கு வரவங்க டீ குடிக்கவும் கொஞ்ச நாள்லயே வருமானமும் அதிகமாச்சு. வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீடு வாங்கி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் கஞ்சத்தனமா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காமையே போயிடும். பார்வதி ஒரு கஞ்ச பிசினாரின்னு ஊருக்கே தெரியும். ஆனா புதுசா வந்த மருமக லதாவுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நாள், அத்தை, கிச்சன்ல காய்கறி எல்லாம் எதுவுமே இல்ல, என்ன சமையல் பண்றது? என்னம்மா நீ, கிச்சன்ல தான் காய்கறி எல்லாம் வச்சிருந்தேன், அத பாக்கலையா? அப்படின்னு சொல்லி லதாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா தட்டுல அரை தக்காளி, ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஏமா, ஒரு கத்திரிக்காய் அரை தக்காளிய போட்டு சாம்பார் வச்சிடு, அப்படியே இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்க வச்சு பொரியல பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட லதாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அத்தை, என்ன சொல்றீங்க? இதுல எப்படி சாம்பாரையும் பொரியலையும் வைக்கிறது? இது 3 பேத்துக்கு எப்படி பத்தும்? ஏமா, நீ வந்ததனாலதான் காய்கறி இவ்வளவு வாங்குற, இல்லைன்னா இதை விட கம்மியாதான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அதிர்ச்சியான லதா. லதாவும் சமையல் வேலையில முடிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. ஆபீஸ்ல லஞ்ச் டைம்னு போது லதா கூட வேலை செய்யறவங்களோட சாப்பிட்டு கொண்டு இருந்தா. அப்போ, லதா, எப்படி இருக்கு உன் புது வாழ்க்கை, மாமியார் வீட்டு சமையல் எல்லாம் அப்படின்னு சுஜா கேட்கவும், ஏண்டி அவ டிஃபன் பாக்ஸ் பார்த்தாலேயே தெரியலையா, அவங்க மாமியார் ஒரு கஞ்ச பிசுனாரி அப்படின்னு கிண்டலா பேசினாங்க. அவங்க மாமியார் அக்கம் பக்கம் இரவல் வாங்கியே அந்த மாசம் முழுக்கும் சமையல செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு அவங்க மாமியார கேலி பேசி சிரிச்சாங்க. சுஜா, என் மாமியார பத்தி தப்பா பேசாத, அவங்க ஒன்னும் நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு லதா மாமியாருக்கு சப்போர்ட்டா பேசினா. லதா, உனக்கு தான் ஒன்னும் தெரியாது, ஆனா உன் மாமியார பத்தி இந்த ஊருக்கே தெரியும், அவங்க சரியான ஒரு கஞ்ச பிசுனாரி அப்படின்னு சொல்லி லதாவை கேலி பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க. அதை கேட்ட லதாவுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அன்னைக்கு சாயந்தரம் லதா, அத்தை, காபி போட சர்க்கரையும் காபி தூளும் இல்ல, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு லதா சொல்லவும், எதுக்குமா கடைக்கெல்லாம் போகோன்னு பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் கேளு, சர்க்கரையும் காபி தூளும் இரவலா கொடுப்பாங்க அப்படின்னு மாமியார் சொல்லவும், ஆபீஸ்ல சுஜா சொன்னது சரிதான்னு யோசிச்சுக்கிட்டே மாமி வீட்டுக்கு போனா. மாமி, கேட்கவே தயக்கமா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு லதா கேட்கவும், நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும் லதா, உனக்கு சர்க்கரையும் காபி தூளும் இரவலா வேணும், அதுக்கு தானே வந்த அப்படின்னு மாமி கேட்கவும், அது எப்படி மாமி உங்களுக்கு தெரியும்? நான் காபி தூள் தான் வாங்க வந்தேன்னு. எனக்கு மட்டும் இல்ல லதா, இந்த ஊருக்கே உன்னோட பிசுனாரி மாமியாரை பத்தி தெரியும். என்ன மாமி சொல்றீங்க? ஆமா லதா, இது வரைக்கும் காபி தூள் மட்டும் 10-15 வாட்டி இரவல் வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஆனா ஒரு வாட்டி கூட திருப்பி கொடுத்ததே இல்ல. ஐயோ மாமி, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வாங்கறத கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுவேன். லதா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? அப்புறம் எதுக்கு உங்க மாமியார் இப்படி இரவல் வாங்கி காலத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும் லதாவுக்கு மேலும் அவமானமா போச்சு. அவமானத்தோடவே முகம் வாடியபடி வீட்டுக்கு வந்தா. என்ன லதா, முகமெல்லாம் வாடி இருக்கு, அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், அத்தை என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பக்கத்து வீட்டு மாமி என்ன கேட்ட கேள்வி எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சங்கடத்தோட சொன்னா லதா. என்ன ஆச்சு லதா, ஏன் பக்கத்து வீட்டு மாமி உன்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்க? எல்லாம் அத்தை செஞ்ச வேலைனால தாங்க. அம்மாவா? அப்படி என்ன செஞ்சாங்க?
ஏன் இத்தனை காலமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? லதா, எது சொன்னாலும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. உங்க அம்மா எப்பவுமே பக்கத்து வீட்டு மாமி கிட்ட தான் மளிகை சாமானமெல்லாம் வாங்கி மாசத்தவே ஓட்டுவாங்களாம். உங்க அம்மாவுக்கு இந்த ஊர்லயே பிசுனாரின்னு பேராம். இதையெல்லாம் கேட்க அவமானமா இல்லாம வேற என்னவா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா லதா. லதா, எத்தனையோ முறை அம்மா கிட்ட புத்திமதி சொல்லிட்டேன். அவங்க இன்னும் அந்த பழக்கத்தை விட்ட பாடே இல்லை. என்னால இந்த பழக்கத்தை அவங்க கிட்ட இருந்து மாத்தவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே போனா. லதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம ரொம்ப யோசனையோட மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்ல காய்கறிக்கார அம்மா, என்னம்மா லதா, இன்னைக்கு உன் பிஸ்னாரி மாமியார் வரலையா? அதிசயமா நீ வந்திருக்க. அக்கா நீங்க வேற, நானே எங்க மாமியார நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நாளாக நாளாக அவங்க பிசுனாரித்தனம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. லதா, அவங்கள வழிக்கு கொண்டு வர என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதப்படி நீ செய், கண்டிப்பா உங்க மாமியார் திருந்திடுவாங்க அப்படின்னு ஒரு யோசனைய ரொம்ப ரகசியமா சொன்னாங்க காய்கறிக்காரம்மா. நாட்களும் ஓடி போனது. லதாவும் பிசுனாரி மாமியார் சொல்றபடியெல்லாம் கேட்டா. லதா, நான் எப்படி சிக்கனமா குடும்பத்தை நடத்துறேன்னு பார்த்தல, அதே மாதிரி நீயும் பார்த்து கத்துக்கோணும். இது பேரு சிக்கனம் இல்ல, கஞ்சத்தனம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா லதா. மறுநாள், லதா, இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுடு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பொரியலும் பண்ணிடு. குழம்பு ருசியா இருக்கணும், புரியுதா? அப்படின்னு சுரேஷ் கேட்கவும் லதாவும் வாங்கிட்டு வந்த மீனை வச்சு தன்னுடைய திட்டத்தை ஆரம்பிச்சா. சில மணி நேரங்களும் போச்சு. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மாமியாரும் சுரேஷும். அப்ப லதா ஒரே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சா. என்னம்மா லதா, ஒரே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிற? சாதம் பொரியலெல்லாம் எங்க? லதா, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, ரொம்ப பசிக்குது. மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டான். அதுதான் எல்லாத்தையுமே உங்க முன்னாடியே வச்சிருக்கேனே, பார்க்கலையா? அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் குழம்பி போனாங்க. என்னம்மா லதா, இங்க ஒரே ஒரு பாத்திரம் தானே வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே ஒன்னா செஞ்சு வச்சுட்டேன், பார்க்கலையா? அப்படின்னு சொல்லவும் பாத்திரத்தை திறந்து பார்த்தாங்க மாமியார். வாமிட்டே வந்துடுச்சு. என்ன லதா இது, பாத்திரத்தை திறந்தா ஒரே பச்சை நாத்தமா அடிக்குது. யாராச்சியும் இப்படி மீன் குழம்பு வைப்பாங்களா என்ன? அப்படின்னு எரிச்சலோட சொன்னா. அத்தை, இப்படி செஞ்சதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா மூஞ்சிய சுளிக்கிறீங்களே. லதா, சோறு பொரியல் குழம்புன்னு வைக்க சொன்னா எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு சமைச்சு வச்சிருக்க. இத பார்த்து நாங்க சந்தோஷப்படணுமா என்ன? அப்படின்னு கோவமா கேட்டான் சுரேஷ். அத்தை, சோறு குழம்பு பொரியல்னு தனித்தனியா வச்சா கேஸும் செலவாகும். அதெல்லாம் இல்லாம ஒன்னா போட்டு ஒரே சட்டியில வச்சுட்டேன். மீனையும் அதுலயே போட்டு சமைச்சிட்டேன். நம்ம சாப்பிடும்போது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி தானே சாப்பிடுவோம், அது மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் மாமியாருக்கு தலையே சுத்தி போச்சு. அம்மா, எல்லாமே ஓனாலதான். நீ சொல்லி கொடுத்த பழக்கம்தான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. கடைசியில எனக்கு சோறு இல்லாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வெளியே போனான். மறுநாள், யாமா லதா, எங்கம்மா போயிட்டு வர? சரி சரி, கடைக்கு போய் மளிகை சாமான வாங்கிட்டு வந்துடுறையா அப்படின்னு மாமியார் கேட்கவும், அத்தை, நம்ம என்னைக்கு கடையில போய் மளிகை சாமான வாங்கியிருக்கோம்? எப்பவுமே பக்கத்து வீட்டுல தானே இரவல் வாங்கி சமைப்போம் அப்படின்னு லதா சொல்லவும், யாமா லதா, அப்போ பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் வாங்கிட்டு வந்தையா? இல்லத்த, இந்த தெருவுல இருக்கிற எல்லா வீட்லயும் போய் கொஞ்சம் கொஞ்சமா இரவல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மாமியாருக்கு ரொம்ப அதிர்ச்சி.
என்னது, இந்த தெருவுல இருக்கிற அத்தான வீட்டுக்கு போய் மளிகை சாமான இரவல் வாங்கிட்டு வந்தையா? அட கடவுளே, அது இரவல் வாங்குற மாதிரியா நினைப்பாங்க? பிச்சை எடுத்த மாதிரி தானே நினைப்பாங்க. இவளால என் பேரே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க மாமியார். ஒரு நாள் சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது பக்கத்து வீட்டு ரவிய பார்த்தான். சுரேஷ், உன்னை பார்க்கறதுக்காக தான் நீ வர வழியில நின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் புரியாம முழிச்சான் சுரேஷ். என்ன ரவி, என்ன முக்கியமான விஷயம்? வீட்டுக்கே வந்திருக்கலாமே. வீட்டுக்கு வந்து பேசக்கூடிய விஷயம் இல்லை, இது தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் சுரேஷ் ரொம்ப குழம்பி போனான். சுரேஷ், நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பண பிரச்சனையா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது கஷ்டமா அப்படின்னு ரவி கேட்கவும், இல்லையே ரவி, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே, எதுக்கு கேட்குறீங்க? சுரேஷ், நேற்று உங்கள் ஒய்ஃப் எங்கள் வீட்டுக்கு வந்து மளிகை பொருளை இரவல் கேட்டாங்க. எங்ககிட்ட மட்டும் இல்லை, நம்ம தெருவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் இரவல் கேட்டிருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதைத்தான் கேட்டேன். அதை கேட்ட சுரேஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. என்ன சொல்றீங்க ரவி? நம்ம தெருவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் இரவல் கேட்டாளா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி வீட்டுக்கு போனான். லதா, உன்னால எனக்கு அவமானமா போச்சு, வெளியில தலை காட்ட முடியல. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அப்படி என்ன பண்ணிட்ட? நம்ம தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் மளிகை சாமானம் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்திருக்க. இது உனக்கு அசிங்கமா தெரியலையா? அப்படின்னு கோவமா கேட்டான் சுரேஷ். என்னங்க சொல்றீங்க? நான் இரவல் தான் வாங்கினேன். இதுவே உங்க அம்மா செஞ்சா தப்பா தெரியல, அதே நான் செய்யும்போது உங்களுக்கு பிச்சையா தோணுது அப்படின்னு லதா கேட்டா. யாமா லதா, அதுக்காக வீடு வீடா போய் இப்படித்தான் இரவல் கேப்பையா? இதுக்கு பேரு என்னவா? அத்தை, 10 வீட்ல போய் கேட்டாலும் ஒண்ணுதான், ஒரு வீட்ல அடிக்கடி போய் இரவல் வாங்கினாலும் ஒண்ணுதான். இது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லவும் மாமியார் பார்வதி தலை குனிஞ்சு நின்னாங்க. அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த பழக்கத்தை விட்டுடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? உங்க மருமகளுக்கும் இந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப குடும்ப மானமே போச்சு. ஆமாப்பா சுரேஷ், என்னுடைய கஞ்சத்தனத்தால தான் இன்னைக்கு குடும்பமே அவமானப்பட்டு நிக்குது. என்ன மன்னிச்சிடுப்பா. அத்தை, இதுக்கு மணிப்பொரு தீர்வு இல்ல. நீங்க உங்க குணத்தை மாத்திக்கோங்க, எல்லாமே மாறிடும். நானும் மாறிடுவேன் லதா அப்படின்னு சொல்லவும் மாமியார் தன் தவற உணர்ந்தாங்க. லதா, அக்கம் பக்கம் வாங்கின பொருளெல்லாம் நாளைக்கே போய் திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் மாமியார் பார்வதி பக்கத்து வீட்டு மாமி கிட்ட வாங்கின பொருளை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு மாமிக்கு கொடுத்த பொருளெல்லாம் திருப்பி கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. லதாவுக்கு காய்கறிக்காரி வனஞ்சா கொடுத்த யோசனைப்படி நடந்ததால அவளோட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் கிடைச்சிது. பணம் இருந்தும் இப்படி கஞ்சத்தனத்தோட நடந்தா கடைசியில அவமானம் தான் மிஞ்சும். அதனால சிக்கனமா இருக்கலாம், ஆனா கஞ்சத்தனமா இருக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.